வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ திவாகருக்கும் சசிகலாவுக்கும் இடையே ஒரு மோதல். திவாகர் பேச்சை தான் சசிகலா கேட்டுட்டு இருந்தாங்க. திவாகர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எடப்பாடி சொல்லுவார். அதை தான் பார்த்தீங்கன்னா திவாகர் கேட்டு சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துக்க வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா திவாகரோட பங்கு அதிகம். திருச்சி மாநாட்டிலே சசிகலா கலந்துக்கிறதா இருந்துச்சு. அது தடுத்து நிப்பாட்டினதே பார்த்தீங்கன்னா திவாகர் தான். இப்போ இந்த திவாகர் சசிகலா இது மோதல் எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும். நம்ம அந்த ரீசெண்டாக ஒரு சில பேட்டிகளில் சசிகலா பேட்டியில் கிட்ட நின்றுருக்க ஒரு அதிமுக அதாவது சசிகலா நிர்வாகி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்லாம் காமிச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா திவாகர் தரப்பு வருத்தெடுத்திருக்காங்க. நீ இப்படி ரியாக்ஷன் பண்ணால பார்த்தீங்கன்னா சின்னம்மாவோட பேட்டியாக பார்த்தீங்கன்னா காமெடியாக போச்சுன்ற மாதிரி வருத்தெடுத்திருக்காங்க திவாகர் சைட்லேருந்து. ஸோ திவாகர் வருத்தெடுத்ததை அப்படியே சசிகலாட்ட அவங்க சொல்ல அந்த ரியாக்ஷன் கொடுத்தவங்க சொல்ல சசிகலாக்கும் திவாகரும் இடையே ஒரு சின்ன மோதல் மாதிரி வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பணியாற்ற போறதா சொல்றாங்க. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக தமிழ் மகன் விஜயனை பார்த்தீங்கன்னா வர வச்சு எப்படியா பொதுக்குழுவை கூட்டி எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கணும். எப்படியா பொதுக்குழு கூட்டினாலே போதும். பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணுறதுக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.